இடைவேளைக்கு மன்னிக்கவும், ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. அதனால கன்னி என்கின்ற பாவம் வந்து 6ஆம் பாவம். ஸோ காலபுருஷனுக்கு 6ஆம் பாவம். அதனால சோதனைகள், பரீட்சை, போட்டி, பொறாமை, வெற்றி ஆ முதலிய விஷயங்கள்லாம் அந்த கன்னின்ற அந்த பாவத்துக்குள்ள அடங்குது. அதனால கன்னின்ற பாவத்தை யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில கிராஸ் பண்றாங்களோ, அவர்களுக்கு சோதனைக்கு பிறகு சாதனை ஏற்படும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். இல்லையா? அதே மாரி நம்ம ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம பார்த்தோம், பேசிட்டு வந்தோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து நம்ம வந்து தனுச பத்தி பார்க்குறோம், தனுச பத்தி பேசுறோம். இதுல என்ன நம்ம குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம்னு பாருங்க. இந்த தனுசுன்ற பாவம் வந்து காலபுருஷனுக்கு 9ஆம் பாவமாக வந்து விடுகிறது இல்லையா? இந்த 9ஆம் பாவம்ன்றதே சற்று வித்தியாசமான பாவம். எப்படி இந்த 9ஆம் பாவம் அப்படின்றது மற்ற பாவத்தை விட சற்று கொஞ்சம் வித்தியாசமான பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாவத்துக்கும் அததுக்கான தன்மைகள் அப்படின்னு சிலது இருக்குது. இப்போ 1ஆம் பாவம் லக்னம். ஒருவன் தன் சுயத்தை உணர்வது. லக்னம். தான் தான் யாரு? தன்னுடைய மேனரிசம் என்ன? என்ன எல்லாம் தன்னுடைய கேரக்டர் என்ன? ஒருத்தன் தன்னை எப்படி வளர்க்குறாரு? தன்னை எப்படி மோல்டு பண்ணிக்கிறாரு? க்ரூமிங் அப்படின்றது லக்னம். 2ஆம் பாவம்ன்றது வருமானத்தை ஈட்டுவது. வாக்கு வன்மையை வளர்த்துக் கொள்வது. இதெல்லாம் வந்து 2ஆம் பாவம். 3ஆம் பாவம்ன்றது தகவல் தொடர்பு. 4ஆம் பாவம்ன்றது கல்வி. 5ஆம் பாவம்ன்றது கலை மற்றும் அறிவியல். 6ஆம் பாவம்ன்றது உத்தியோகம், சவால், போட்டி, பொறாமை, பரீட்சை முதலிய விஷயங்களை கடப்பது. 7ஆம் பாவம்ன்றது வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்வது, திருமணம் செய்வது. இந்த மாதிரி ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு விதமான பக்குவத்தை ஒரு மனிதனுக்கு கொடுத்து கொண்டு வந்திருக்கின்றது இல்லையா? நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஏதாவது ஒரு ஒரு ஞானத்தை, ஒரு சூட்சும ஞானத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அது லௌகீக ஞானமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆத்ம ஞானமாக இருந்தாலும் சரி. ஏதோ ஒரு விஷயம், சின்ன விஷயமோ அல்லது பெரிய விஷயமோ. ஆக 12 பாவமும் நமக்கு முக்கியம்தான். 12 பாவமும் ஒருவருக்கு சரிசமமாக ஏதாவது ஒரு ஞானத்தை அவருக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஏதாச்சும் ஒரு பக்குவத்தை அந்த அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு கொடுத்து கொண்டே இருக்கு. அந்த பக்குவத்தை எடுத்துக்கிறவங்க வளர்றாங்க, எடுக்காதவங்க விழுந்து போறாங்க. அது அது வேற விஷயம். ஆனா அதுல இந்த 9ஆம் பாவம்ன்றது ஒரு தனித்துவமான பாவம். ஏன்னா தனுசு காலபுருஷனுக்கு 9ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவம்ன்றது எப்படி ஒரு மனுஷனுக்கு வேலை செய்யுது அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன் உயர் கல்வி அப்படின்னு சொல்லி பாரம்பரிய ஜோதிடத்துல வந்து இந்த 9ஆம் பாவத்தை பத்தி பேசுவாங்க. ஆனா இது உயர் கல்வி அப்படின்னு சொல்றத விட உயர்நிலை கல்வி அப்படின்னு சொல்லலாம். அது என்ன உயர்நிலை கல்வி அப்படின்னா, ஒரு மனிதன் ஆஹ், உட்கார்றாரு, ஃபர்ஸ்ட் பிறக்கிறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு, தவழ ஆரம்பிக்கிறாரு, நடக்கிறாரு. அதுக்கப்புறம் ஓடுறாரு, விளையாடுறாரு, படிக்கிறாரு, வேலைக்கு போறாரு, கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு, பிள்ளை குட்டியும் பெற்றுக்கிட்டாரு. எல்லா கர்மத்தையும் தொட்டாச்சு. அதாவது லௌகீக கர்மங்கள் அனைத்தையும் கடந்தாச்சு. 1லிருந்து 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், மனைவியோட குடும்பம் எல்லாத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. ஆனால் இந்த 9ஆம் பாவம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது அந்த மனிதன் என்ன ஆகிறார் அப்படின்றது தெரியுங்களா? அந்த மனிதனுடைய எண்ண அலைகள், அந்த மனிதனுடைய விருப்பங்கள், அந்த மனிதனுடைய மனோநிலையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகின்றது. இன்னும் சொல்லப்போனா 9ஆம் பாவம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் தொடும் பொழுதுதான் முதல்ல சுய தேடல் அப்படின்றது ஆரம்பிக்குது. ஆன்மீக தேடல் அப்படின்ற பேர்ல 6ஆம் அறிவிலிருந்து 7ஆம் அறிவுக்கு எப்படி போறது அப்படின்ற அடுத்த நிலை பரிணாம வளர்ச்சியை ஒருவர் வந்து அந்த கதவை தட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த டோரு, அந்த பிளாட்ஃபார்ம், அதுக்கான டோரு, அதுக்கான பிளாட்ஃபார்மே 9ஆம் பாவம் தான். இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கு எல்லாருக்கும் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். செஞ்ச வேலையே எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? தினம் சாப்பிட்றது, தினம் தூங்குறது, தினம் விடிஞ்சால் மறுபடியும் ஆஃபீஸ் போகிறது, போயிட்டு வர்றது. ஓகே, அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு ஒரு மனுஷன் நம்ம ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம்? நம்ம ஏன் இந்த மாதிரி இருக்கோம்? செஞ்ச வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம். போன இடத்துக்கே திரும்ப திரும்ப போய்கிட்டு இருக்கோம். மெஷின் மாதிரி இருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி இந்த உலகம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் இயங்கிட்டு இருக்கு. நம்ம தினம் மூச்சு விட்டுட்டு இருக்கோம். நமக்கு ஒரு சிலரை பிடிக்குது, நமக்கு ஒரு சிலரை பிடிக்கல. நம்ம வாழ்க்கையில் சில நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது? எதனால் நடக்குது? நம்ம எதுக்காக இங்கே பிறவி நம்ம வந்து எடுத்திருக்கோம்? ஏன் வந்து இவ்வளவு விஷயங்களும் நம்மளோட தொடர்பு பெறுது?
ஏன் ஒரு சிலர் வந்து நமக்கு பிடிக்குது, ஏன் ஒரு சிலர் நமக்கு பிடிக்கல? இந்த ஏன், ஏன், ஏன் அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா? அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய கேள்வி. ஆத்ம ஞானத்தை தேடக்கூடிய கேள்வி. இந்த அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய கேள்வி அல்லது ஆத்ம ஞானத்தை தேடக்கூடிய கேள்வி பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. 5 அறிவு மிருகம் 6 அறிவு மனிதனாக மாறிய அந்த பரிணாம வளர்ச்சி, 6 அறிவிலிருந்து 7 அறிவுக்கு போகக்கூடிய பரிணாம வளர்ச்சி. இந்த பரிணாம வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பாவமே 9ஆம் பாவம் தான். பை டிஃபால்ட் காலபுருஷனுக்கு 9ஆம் பாவமாக இருப்பதனால், தனுசு காலபுருஷனுக்கு 9ஆம் பாவமாக இருப்பதனால், தனுசு என்கின்ற அந்த வீடு பரிணாம வளர்ச்சியை குறிக்கும். ஒரு மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை குறிக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இயற்கையாவே 9ஆம் பாவம் தர்மம், 10ஆம் பாவம் கர்மம். கர்மம்னா என்ன, தர்மம்னா என்ன? கர்மம்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை, கட்டுப்பாடு. அதாவது என்னன்னா கடமைன்னு வச்சுக்கலாம். கடமைன்னா என்ன? நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு பொறுப்பு நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு, அல்லது நாமளே விரும்பி அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டோம். ஏதோ ஒரு வகையில் தட்டு நம்ம கைக்கு வந்துடுச்சு, அல்லது ஒரு கருவி நம்ம கைக்கு வந்துடுச்சு, அதை நாம் இயக்கியே ஆக வேண்டும். அந்த கடமையை நம்ம செஞ்சே ஆகணும் இல்லையா? நாமளா தேடி எடுத்துக்கிட்டோமோ இல்லை நம்மளை தேடி அந்த பொறுப்பு வந்துச்சோ, நம்ம கைக்கு வர வரைக்கும் தான் அது நம்ம சாய்ஸ். அந்த பொறுப்பு நம்ம கைக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு சுய விருப்பம் இருக்கோ இல்லையோ, நம்ம சோம்பேறியா இருக்கமோ சுறுசுறுப்பாக இருக்கமோ அதெல்லாம் வேற விஷயம். அந்த அந்த பொறுப்பை தட்டி கழிக்காம நம்ம செஞ்சே ஆக வேண்டும். அதுதான் கடமை, அதுதான் கர்மம். அந்த கர்மத்தை சரி கட்டுறதுக்கு தான் யார் இருக்கிறாரு? சனி பகவான் இருக்கிறாரு. ஆனா இந்த 9ஆம் பாவம் அப்படின்றது என்னன்னா தர்மம். தர்மம்னு வச்சாங்க. 1, 5, 9 தர்மஸ்தானங்களா இருக்குது. காலபுருஷனுக்கு 1ஆம் பாவம் வந்து மேஷம், 5ஆம் பாவம் வந்து சிம்மம், 9ஆம் பாவம் வந்து தனுசு. அதுல இந்த 9ஆம் பாவம் 1, 5, 9 3 தர்மத்துக்குள்ள அடங்குது இல்லையா? அதுல குறிப்பா 9ஆம் பாவம்ன்ற அந்த பாவமே வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிடத்துல தர்மம் என்கின்ற அந்த பாவம் தர்மம்னு சொல்லுவாங்க. 9, 10 சேர்ந்தா தர்ம கர்மாதிபதின்னு சொல்லுவாங்க. அது என்ன 9 ஏன் வந்து தர்மம்? இதனால வந்து அந்த 9ஆம் பாவம்ன்றது தர்மமாக கருதப்பட்டது. நமக்கு ஒரு விஷயம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒரு விஷயத்தை செய்யணும்னு நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஒரு விஷயத்தை செஞ்சுதான் ஆகணும்னு கொஞ்சம் கூட ஒரு கடமையோ அவசியமோ எதுவுமே கிடையாது. ஆனாலும் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அது தர்மமாக கருதப்படுகின்றது. எப்படி, எந்த சென்ஸில் அப்படின்னா புரியுற மாதிரி சொல்கிறேன். ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு விழுந்து கிடக்கிறாரு. கோவிலுக்கு வெளியில் நம்ம போகிறோம், பார்க்குக்கு வெளியில் போகிறோம், ஒரு வயசானம்மா மயங்கி விழுந்துட்டாங்க, குடிக்க தண்ணி கேட்குறாங்க, தண்ணி இல்லை. பசியில் ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்காரு. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அல்லது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு வயசானவர் நிற்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காரு. இப்போ இவர்களுக்கு நாம உதவி செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றது சட்டம் கிடையாது, அது நம்ம கடமையும் கிடையாது. இருந்தாலும் நாம செய்வோம். எதனால செய்கிறோம்? இரக்கம், கருணை. அப்ப அதுதானே தர்மம். அந்த தர்மத்தின் வழியாக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் மட்டும்தான் நம்முடைய புண்ணிய பலத்தை அதிகப்படுத்துது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் புண்ணியத்தை தான் உருவாக்குது. ஆமாவா? இது போன்ற தர்மத்தை செய்ய தூண்டும் பாவம் தான் 9ஆம் பாவம். பை டிஃபால்ட் காலபுருஷனுக்கு 9ஆம் பாவமாக தனுசு அமைந்து விட்டதால் தனுசு தர்மத்தை சொல்லக்கூடிய இடம். நம்ம லக்னத்திலிருந்து தனுசு எந்தெந்த பாவமாக வருகிறதோ அது அனைத்தும் தர்மத்தை சொல்லும். தர்மம்னா என்ன? ஒரு சில விஷயம் நம்ம செய்யணும்னு அவசியமே கிடையாது, ஆனாலும் நமக்கு செய்ய தோணும், அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று மனசு தூண்டும், நிச்சயமாக தூண்டும். ஏன் தூண்டுது? அது மூலியமாவது இந்த பிறவினுடைய கர்மத்திலிருந்து அந்த புண்ணிய பலத்து மூலியமாவது கொஞ்சமாவது நம்ம அதிலிருந்து வெளியே வரணும். ரெண்டாவது, ஆத்மாவையும் நம்மையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கடவுள்
கடவுள் அல்லது இயற்கை. இறை நம்பிக்கை இருப்பவர்களுக்கு அவர் இறைவன். இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அது இயற்கை, பிரபஞ்ச சக்தியோ காஸ்மிக் எனர்ஜியோ. நீங்கள் ஏதோ ஒரு சொல்லாடல்ல ஏதோ ஒரு வார்த்தையில் அதை பயன்படுத்திக்கோங்க. இயற்கையோ அல்லது நமக்குள் இருக்கும் இறையாண்மையோ இறை சக்தியோ நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது இல்லையா, தப்பிச்சுக்க, போனா பழிச்சு போ அப்படின்னு. விதியை மீறி சில விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, விதியை மீறி சில விஷயம் நடக்குது. அதாவது 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. அதுனா பாக்கியஸ்தானம், உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதிர்ஷ்டம், ஏன்னா அதிர்ஷ்டம்னு ஒரு வார்த்தை கிடையாது. ஆக்சுவலா அது இஷ்டம், அதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா என்ன, அதுவா இஷ்டப்பட்டு வர்றது. நாமளா இஷ்டப்பட்டு தேடிக்கிட்டா அது அதிர்ஷ்டம் கிடையாது. சரி, அப்ப அதிர்ஷ்டம் எது மூலியமா வரும்? ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்தை நம்ம தனிச்சையாக செய்யணுன்ற கட்டாயமே இல்லாம, அன்பின் காரணமாக, கருணையின் காரணமாக, ஈவு இரக்கத்தின் காரணமாக நாம அந்த குறிப்பிட்ட சூழல்ல, செய்ய வேண்டிய சூழல்ல, செய்யணும்னு கட்டாயம் இல்லைன்னாலும் கூட நம்ம செய்யும் பொழுது அந்த 9ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகும். தனுசு என்கின்ற பாவம் நிச்சயமாக ஆக்டிவேட் ஆகும். தர்ம காரியங்களில் ஈடுபடும் பொழுது காலபுருஷனுக்கு 9ஆம் பாவம் ஆகிய தனுசு என்கின்ற பாவம் ஆக்டிவேட் ஆகுமா? நிச்சயமாக ஆக்டிவேட் ஆகும். சரி, இப்போ இந்த 9ஆம் பாவம் தர்மம் செய்ய தூண்டும் பாவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். தர்மம், அதாவது தர்ம நியாயத்தை நாம கடைபிடிக்கணும் அப்படின்றதும் அதுவும் ஒரு தர்மம் தான். ஒரு விஷயத்தை செய்யறோம், செய்யறத திருந்த செய். எந்தெந்த மாதிரியான காரியங்களில் நீ ஈடுபட வேண்டும், எந்தெந்த மாதிரியான காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. கொலை செய்யக்கூடாது, களவு கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இது போன்ற நெறிமுறைகள் இருக்கு இல்லையா, பிரின்சிபல்ஸ். அந்த பிரின்சிபல்ஸ்னு சொல்லக்கூடிய நெறிமுறைகளை உருவாக்கக்கூடிய பாவம் தனுசு. ஏனென்றால் தனுசு கால புருஷனுக்கு 9ஆம் பாவம், இயற்கையாக 9ஆம் பாவம். நம்மை நாம் வழி நடத்தக்கூடிய எத்திக்ஸ்னு சொல்றாங்க இல்லையா, பர்சனல் எத்திக்ஸ், சுய தர்மம், அந்த தர்மத்தை சொல்லக்கூடிய பாவம் தனுசு. சரி, அப்போ இவ்வளவு விசேஷங்கள் பொருந்திய பாவமாக 9ஆம் பாவம், காலபுருஷனுக்கு 9ஆம் பாவமாக தனுசு என்கின்ற வீடு இருக்கிறது இல்லைங்களா? இப்போ எல்லாத்துலேயும் நல்லதுன்றத கெட்டதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நிச்சயமாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் இந்த பாவத்தை நாம் அளவுக்கு அதிகமாக செயல்படுத்தும் பொழுது நம்முடைய கடமையை நாம் செய்ய தவறிவிடுவோம். இன்னொரு, அதாவது பக்கத்து வீட்டு குழந்தை ஏதாச்சும் ஒரு உதவி கேட்குது, பக்கத்து வீட்டில் பெரியவங்க இல்லை, அந்த குழந்தை ஏதாச்சும் ஒரு உதவி கேட்குது. அந்த குழந்தைக்கு உதவி செய்வதுன்றது தர்மம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நம்ம வீட்டு குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது, அந்த கடமை இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து தான் நம்ம செஞ்சாகணும். நிறைய பேர் தர்மத்தை எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் கிடையாது, இது நிறைய பேர் சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய தவறு. தர்ம காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு இங்கே யாரும் சொல்லலை. ஆனால் முதல்ல கர்மத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தர்மத்தை செய்யணும். கர்மம்னா என்ன, கடமை. முதல்ல நம்மளுடைய டியூட்டியை முடிச்சிடணும். அப்படி நம்ம டியூட்டியை முடியல, ஆனால் அதுக்குள்ளே தர்மம் செய்ய வேண்டி வந்துச்சு அப்படின்னா, கடமையை செய்யறதுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்று ஏற்பாடை செய்துவிட்டு அதுக்கப்புறமாக நாம் தர்ம காரியத்தில் கான்சென்ட்ரேட் செய்ய வேண்டும். ஆமாம் தானே? அதை விட்டுட்டு நம்ம தர்ம காரியத்துக்கு செய்ய போனோம் அப்படின்னா, கடமையை விட்ட குறை நம்மளை பற்றுமா பற்றாதா? அந்த தர்ம காரியத்தை செஞ்சு அந்த புண்ணியத்தின் மூலியமா நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? கிடைக்காது இல்லையா? தர்மத்தையும் கர்மத்தையும் எவன் ஒருவன் சரி சமமாக பேலன்ஸ் செய்ய, அதாவது தராசில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒருத்தரால் முடியுதோ, அவருக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சேருதோ சேரலையோ, இயற்கையிலேயே அவர் தர்ம கர்மாதிபதி யோகம் கொண்டவர் தான். தர்மம் அப்படின்றது ஒரு சில விஷயத்தை நம்ம செய்ய வேண்டியது இல்லை, இருந்தாலும் நம்ம செய்கிறோம். கருணையின் பேரில், அன்பின் பேரில், ஈவு இரக்கம் என்கின்ற அந்த பேரில். ரெண்டாவது, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு ஒன்று வருது இல்லையா, அந்த எத்திக்ஸில் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம்.
பர்சனல் எத்திக்ஸில் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் தொழில் அப்படின்ற விஷயத்தை செய்யும்போது, கடமை அப்படின்ற விஷயத்தை செய்யும்போது அதில் நம்மளுடைய தர்மம் அடி வாங்கி போகும். ஒரு சில நேரம் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய நேரத்தில் கடமை அடி வாங்கி போகும். இது ரெண்டுமே அடி வாங்கக்கூடாது. இது ரெண்டுமே பேலன்ஸ்டாக எடுத்து போக வேண்டும். அது எப்படி பேலன்ஸ்டாக எடுத்து போகிறதுன்றதை பின்னாடி பார்ப்போம். இப்பொழுதைக்கு அந்த 9ஆம் பாவத்தை பற்றிய புரிதலை நான் இங்கே சொல்லிடுறேன். 9ஆம் பாவம் இது மட்டும் தானா அப்படின்னா கிடையாது. உயர்கல்வி 9ஆம் பாவம், ஆராய்ச்சி 9ஆம் பாவம், வெளிநாட்டு பிரயாணம் 9ஆம் பாவம், தொலைதூர பயணம் 9ஆம் பாவம். இவை அத்தனையும் தனுசு என்கின்ற அந்த வீட்டிற்குள் அடங்கும். இப்ப நான் சொன்ன அத்தனை தன்மையும். ஸோ நம்ம லக்னத்திலிருந்து தனுசு எந்தெந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தின் மூலியமாக இந்த 9ஆம் பாவத்தினுடைய காரகத்துவங்கள் செயல்படும். 9ஆம் பாவம் நம்முடைய நிரந்தரமான குரு. 9ஆம் பாவம் நம்மை ஈன்றெடுத்த தந்தை ஒன்று. ரெண்டாவது, அது இல்லாமல் 9ஆம் பாவம் நம்முடைய நிரந்தரமான குரு, அவர் 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் ஆய்வு, உயர்கல்வி, ஆராய்ச்சி, நீண்ட நாள் ஆராய்ச்சின்னு கூட வச்சுக்கலாம். 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம். 9ஆம் பாவம் தொலைதூர பிரயாணம் மற்றும் 9ஆம் பாவம் தர்ம சங்கடத்தையும் சொல்லும். அதையும் சேர்த்தே அது கேரி பண்ணிட்டு வரும். சரிங்களா? இது இல்லாமல் தனுசுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தன்மை என்னன்னா, தனுசு என்கின்ற அந்த வீடு ராகுவின் சாபத்தை கொண்ட வீடு, ராகுவின் கர்ம பதிவை கொண்ட வீடு. அதனால நம்ம லக்னத்திலிருந்து தனுசு எந்தெந்த பாவமாக வருதோ அந்த பாவத்துக்கெல்லாம், அந்த பாவ காரகத்துவ உறவுக்கெல்லாம் நிச்சயமாக ராகுவின் கர்ம பதிவு, ராகுவுடைய சாபம் இருக்குமான நிச்சயமாக இருக்கும். சரி, இது எப்படி எப்படியெல்லாம் அப்ளை ஆகுது, ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த தனுசு என்கின்ற அந்த வீட்டிற்கும் என்ன தொடர்பு, அது எப்படி எப்படியெல்லாம் அப்ளை ஆகுது, ஆக போகுது அப்படின்ற அந்த விவரத்தை நம்ம ஒரு கிளாஸாக இனி வரப்போகிற சீரியஸில் விலாவரியாக பார்க்க போகிறோம். சரிங்களா? நிறைய தகவல்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றது. நிறைய வித்தியாசமான அனுபவங்களும் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றது. காத்திருங்கள். நன்றி.